ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெஸ்வொர்க் விங்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, தீபாவளி செலிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் ஏற்கனவே வந்து Q&A வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். தீபாவளி செலிப்ரேஷன் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் போயிட்டு பண்ணோம் அப்படி சொல்லிட்டு. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சவுதி அரேபியாவில் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணணுன்னா ஆஃபீஸு போயிடுவாங்க, ஸ்கூலும் லீவ் கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அன்றைக்கி பார்க்கவும் முடியாது. ஸோ அன்றைக்கி வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தீபாவளிக்கு நெக்ஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன், நவம்பர் 8 அன்னைக்கு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டு அங்கே ஃபுல் டே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நல்ல குழந்தைங்களாம் வந்து டான்ஸ்லாம் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க, அப்புறம் டிபேட்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்க தான். அப்புறம் பெரியவங்களுமே டான்ஸ் ஆடினாங்க, அப்புறம் கேம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அந்த வீடியோவுமே வந்து நான் டச் பண்ணியிருக்கிறேன். கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி அரேபியாவில் நாங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ண ஃபார்ம் ஹவுஸை வந்து ஃபஸ்ட் நம்ம சுற்றி பார்த்துடலாம், ஓகேவா? இதில் வந்துட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அப்புறம் அங்கே வந்து வாலிபாலு, த்ரோபால் அந்த மாதிரி விளையாடுறதுக்காக வந்து நெட்டு வந்து கட்டி வச்சுருக்குறாங்க. சின்ன ஏரியா தான், பட் ஓகே, விளையாடுறதுக்கு சூப்பராக தான் இருந்தது. அப்புறம் இங்கே வந்து 2 ரூம்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும். சேம் சைஸ் தான். ஒரு ரூம் வந்து லேடிஸ் எடுத்துக்கலாம், ஒரு ரூம் வந்து ஜென்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. இந்த ரூமே 2மே வந்து நல்ல பெரிய ரூமு, நல்லா ஏசி எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே. இங்கே கிச்சன் ஏரியாவுமே இருந்தது, வாஷ்ரூம் அந்த சைடில் இருந்தது. இங்கே நம்ம அந்த உள்ளேருந்து ஓப்பன் பண்ணி போனால் அப்படியே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது வந்து பெரியவங்களுக்கு உள்ள ஸ்விம்மிங் பூலு. அப்புறம் கிட்ஸுக்குமே வந்து சின்ன பூல் இருந்தது. அப்புறம் அங்கே ஒரு ஊஞ்சல் கூட போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் போனப்போ கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுனால வெயில் வந்து அதிகமாக தெரியல. வெயில் டைமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், நம்ம வெளியிலலாம் உட்கார முடியாது. ஃபுல்லாக வந்து சோஃபாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. இந்த ரூம் வந்து ஜென்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இதுவுமே சேம் அதே மாதிரி ரூம் தான். இங்கேயுமே கிச்சன் இருந்தது, ஃப்ரிட்ஜு, அப்புறம் ஸ்டவ்வு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்துமே நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துக்கலாம், அந்த மாதிரி ஆக்சஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இங்கே அவுட் சைடில் வந்துட்டு பெஞ்ச் மாதிரி செட்டப்லாம் நிறையா இருந்தது. அதில் வந்து நம்ம உட்காந்துக்கிறதுக்காக சின்ன ஹட்டு மாதிரி போட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி ஒரு செட்டப்புமே இருந்தது. நைட் டைம் வந்து ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டப்போ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த சைடில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து கார்டன் ஏரியா மாதிரி நிறைய மரங்களாக இருந்தது. இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஃபுட்பால் விளையாடுற மாதிரி ஒரு செட்டப் இந்த ஏரியாவில். நாங்கள் போனது வந்து இந்த வின்டர் சீசன்றதுனால இந்த புல் எல்லாமே நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது. அந்த கிளைமேட்டுமே நல்லா இருந்தது எங்களுக்கு. காலையில் வந்து 8 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க, பட் நாங்கள் போனது வந்து 9 மணி ஆகிடுச்சு. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே ரைட் சைடில் இதுவுமே வந்து ஒரு உட்காந்துக்கிறதுக்காக ஒரு செட்டப். ரொம்பவே அந்த பிளான்ட் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து அந்த ரவுண்டாக இந்த ஒரு இது மாதிரி உட்கார்றது மாதிரி வச்சு ஒரு மரம் இருக்குது பாருங்கள். அது வந்து நம்ம ஊரில் இந்த சில ஸ்கூல்லலாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப். அது மாதிரி சூப்பராக இருந்தது. இங்கேயுமே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு பெரிய பார்ட்டி ஹாலு. இங்கே தான் வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து நல்ல பெருசு. இந்த ஏரியா வந்து சிட் அவுட் ஏரியா மாதிரி. அப்புறம் கிச்சனுமே இருந்தது. இங்கேயுமே ஸ்டவ், ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. காலையில் வந்து 8 மணிக்கெலாம் வந்து வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 9 மணிக்கு தான் போனோம். டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. இங்கே கோபார்லேருந்து அங்கே போகிறதுக்கே வந்து 45 மினிட்ஸு. மார்னிங் வந்து உளுந்த வடை, அப்புறம் டீ, புட்டு இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் சாப்பிட்டுட்டு தானே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போனாங்க. ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணாங்க. ஃபுல்லாக வந்து சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களாம் வந்து டான்ஸ்லாம் ஆடினாங்க. எல்லாமே வந்து நம்ம ஊர் டான்ஸ் தான். நம்ம கரகாட்டம், அப்புறம் காவடி ஆட்டம், அப்புறம் கும்மிப்பாட்டு, ஒயிலாட்டம், கோலாட்டம் இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து
லேடிஸ் வந்து அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்து குழந்தைங்கள வந்து சூப்பராக ஆட வச்சுருந்தாங்க. எல்லா பசங்களுமே ரொம்ப அழகாக ஆடினாங்க. முருகர் மாதிரி வேஷம்லாம் போட்டு ஆடினாங்க. அப்புறம் வெளியில் வந்து ஃபோட்டோ செஷன்லாம் எல்லாருமே வந்து குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த லேடிஸ் எல்லாமே வந்து டான்ஸ் ஆடினாங்க. நான் வந்து ஃபுல் சாங்கை வந்து ஆட் பண்ணலாம், பட் வந்து காப்பி ரைட்ஸ் வந்துடும் கண்டிப்பாக. அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து டக் ஆஃப் வார் வந்து விளையாண்டாங்க. கிட்ஸு வந்து ஃபஸ்ட்டு விளையாண்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பெரியவங்களுமே வந்து விளையாண்டாங்க. அப்புறமா திரும்ப வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டாங்க. சின்ன ஸ்விம்மிங் பூலில் சூப்பராக வந்து இறங்கி இந்த வெயிலுக்கு வந்து நல்லா தண்ணியில் உட்காந்துட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, அதனால் நமக்கு வந்து பயம் இல்லாமல் இருந்தது குழந்தைங்க வந்து விளையாடுறப்போ. பாருங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி. இந்த எக் வந்து இந்த பிளேட்ல இருக்கு, வேணும்னா நான் எடுத்துப்பேன். சிக்கன் 65 இன்னும் மொத்தமாக அங்கே என்ன சமைச்சு வச்சிருக்காங்கன்றத அங்கே போயிட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பார்க்கலாம். குலோப் ஜாமுன் தனியாக இருக்குது, அது லாஸ்ட்டில் அதெல்லாம் லாஸ்ட்டில் என்னென்ன டெசர்ட்லாம் ஃபினிஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிபேட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குழந்தைங்க தான் வந்து இதில் வந்து பேச்சாளர்கள். ரொம்பவே சூப்பராக பேசினாங்க ரெண்டு பக்கமுமே. வந்துட்டு செல்ஃபோன் வந்து யூசேஜ் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமாக பேசினாங்க. அது வந்து நல்லா பேசினாங்க எல்லா பசங்களுமே. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு வந்துருக்கிறோம். ஸோ இந்தியாவுக்கு நம்ம வந்ததுனால நம்ம ஃபேமிலி கூட எல்லாரும் கூட பேசுறதுக்கு, காணொலி மூலம் பார்க்கறதுக்கு இந்த செல்ஃபோன் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து இதை அளவாக யூஸ் பண்ணும்போது இந்த செல்ஃபோன் வந்து நன்மை தான். ஸோ நம்ம வந்து இந்த செல்ஃபோனை அளவாக யூஸ் பண்ணி ஸோ நன்மைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு தீமைக்கு தேவையில்லாத அளவுக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது நமக்கும் நல்லது, நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது. ஸோ இதுதான் என்னுடைய தீர்ப்பு. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது டிபேட்டு கொஞ்சம் பெரிய பசங்க பேசினாங்க. இவங்களுமே சூப்பராக பேசினாங்க. என்ன டாபிக்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து ஏஐ வந்து வரமா சாபமா அப்படின்ற டாப்பிக்கில். இதுவுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. இப்போ வரணும்னா கூட ஜிபிஎஸ் யூஸ் பண்ணியே வந்துட்டு இருக்கோம். ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறதே நம்ம போயிடுச்சு. சோசியலாக வந்து நம்ம ஐசோல் ஆகிட்டே இருக்கோம். ஏஐனால வந்து சுத்தமாக வந்து டிபெண்ட் பண்ணாமல் சோசியலாக ஐசோலேட் ஆகி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போயிட்டுருக்கோம் வாழ்க்கையில். அதனால ஏஐ அப்படிங்கிறது வந்து 90% நன்மைகளை கொடுத்தாலும் நம்ம ஹியூமன்ஸுக்கு வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் நம்மளோட டிபேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பசங்களை வந்து ரெண்டு டீமாக வந்து பிரிச்சுட்டு கொக்கோ விளையாண்டாங்க. நிறைய பசங்க இருந்ததுனால கேம் வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்தது. எங்களுக்குமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இந்தியாவில் வந்துட்டு நம்ம ஊரில் விளையாடுறப்போ நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ நமக்கு கொக்கோ விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் கிடைக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி கெட் டுகெதருக்கு வந்து நிறையா ஃபேமிலி ஜாயின் பண்ணுறப்போ பசங்க நிறையா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நல்லா சூப்பராக விளையாடினாங்க இந்த கேமுமே பசங்க. குறுக்க வச்சே அவுட்றது
அப்புறமா பசங்க விளையாடி முடிக்கிறதுக்கு ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்போவே வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் லேடிஸ்லாம் வந்துட்டு 2 டீமாக பிரிஞ்சு த்ரோபால் வந்து விளையாண்டோம். அதுவுமே ரொம்ப ஜாலியாக போச்சு. எங்கள் டீம் தான் வந்து 2 times வந்து வின் பண்ணிச்சு. எங்கள் டீமில் வந்து த்ரோபால் பிளேயர் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களால வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம் எப்படியோ 2 times. அப்புறம் ஜென்ஸ் வந்து வாலிபால் விளையாண்டாங்க. அவங்களுமே வந்து பயங்கர டஃப் கொடுத்து விளையாண்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டோட டீம் வந்து தோத்துருச்சு. 2 டைமுமே வந்து தோத்துட்டாங்க. அப்புறம் வந்து சமைச்சது எல்லாமே வந்து ஜென்ஸ் தான் வந்து சமைச்சாங்க. அந்த ஃபுட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃபுட்டும். அப்புறம் ஈவினிங் வந்து டீ போட்டுட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவுமே ஜென்ஸ் தான் பண்ணாங்க. அப்புறமா வந்து கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குழந்தைங்க நிறைய டான்ஸ் இருந்தது. எல்லாமே போட்டால் காப்பிரைட்ஸ் வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதான் வந்து மோகன் அண்ணா. இவங்க தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணாங்க. மற்றவங்களும் நிறைய பேர் வந்து இதுக்கு எல்லாமே ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு ஜென்ஸ்லாம் வந்து டான்ஸ்லாம் ஆடினாங்க. இவங்களுமே நிறைய சாங்ஸுக்கு வந்து ஆடினாங்க. பட்டு நான் வந்து கொஞ்சமாக சின்ன கிளிப்பிங்ஸை ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா டின்னர் வந்து வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் ஒரு 10:30 அந்த மாதிரி இருக்கோம். அந்த டைமில் தான் வந்து ரிட்டன் கிளம்புனோம். வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படியே வந்து 12 ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது அன்றைக்கி ஃபுல் டே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.